புரிஞ்சுக்கிட்டவங்களோ இல்லை அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டவங்களோ இல்லை அதில் இருக்க அட்லீஸ்ட் நியூட்ரலாக பேசணும்னு நினைக்கிறவங்களோ, ஹானஸ்ட்டாக பேசணும், மனசாட்சியோடு அந்த கேமை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களோ அவள் பக்கம் இருக்க நியாயத்தையும் பேசும்போது, இல்லை நீங்கள் அந்த வக்கு இருக்கலையா வக்கு இல்லையான்னு கேட்குற வார்த்தையை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் இன்னும் எத்தனை கண்டஸ்டன்ட்ஸ் மேலே வேணால் யூஸ் பண்ணி பேசுறதுக்கான விஷயங்கள் அங்கே இருக்குன்னா அங்கெல்லாம் நீங்கள் பேசாமல் பார்வையோ திவாகரையோ இப்போ பிரஜனையோ வந்து நீங்கள் அடிக்கணுன்றதுக்காகலாம் அடிக்கலை. அவன் ஆடின கேம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை, விக்ரம்க்கு ஃபேவராக இருந்தால் நீங்கள் அடிச்சிருக்க மாட்டீங்க, கனிக்கு ஃபேவராக இருந்தால் நீங்கள் அடிச்சிருக்க மாட்டீங்க. அது பாருக்கு ஃபேவராக இருக்குது. பாரு கூட சேர்ந்து நாமினேட் பண்ணுறாங்க, பாரு கூட சேர்ந்து கேமை திருப்புறாங்க, பாரு பாசிட்டிவ் ஆகுறாங்க. இவங்க வந்து விக்ரம் நெகட்டிவ் ஆகுறாங்க, கனி ராஜமாதா குரூப் நெகட்டிவ் ஆகுது. ஸோ நீங்கள் கேமை திருப்ப பார்க்குறீங்க. விக்ரம் முக்கியமாக நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்களா எபிசோடில் என்ன சொன்னீங்க, பிரஜன் பார்வதை தவிர இவங்க விஷயத்தில் யாரெல்லாம் ஒத்து போகலன்னாக்கா மொத்த கும்பலை ஒத்து போதில்ல. அப்பட்டுமா குரூப்பிசம் இருக்கே, உங்கள் கண்ணுக்கு அது தெரியல, உங்கள் மண்டைக்கு அது புரியல. ஏன் மற்றவங்களுக்கு மட்டும்தான் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்து உள்ள அனுப்புவாங்களா, ஹோஸ்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்களா? ஹோஸ்ட்டுக்கு எவ்வளோ ஐக்யூ லெவல் இருக்குன்னு. அப்போது லைவ் பார்க்குறவங்கள முக்கால்வாசி ஆடியன்ஸுக்கோ பாதி ஆடியன்ஸுக்குமாவது பார்வோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது. ஆனால் நீங்கள் ஷோவை ஹோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே தெரிஞ்சிருக்கணும், எல்லா ஆங்கிளுமே தெரிஞ்சிருக்கணும். மக்கள் செல்வன்னு பேர் வாங்கின நீங்கள் மக்கள் கிட்ட அந்த ஷோ போய் சேரும்போது ஒவ்வொரு விதமான தரமான மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு தரப்புலையும் அவங்கவுங்களுக்கான நியாயம் இருக்கும். ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னா நீங்கள் ஒரே பக்கமே அடிச்சிட்டு இருக்கிறது ஹோஸ்ட் கிடையாது. அது ஒரு ரிவ்யூவர் பண்ணலாம் அந்த வேலையை, பிஆர் பண்ணலாம் அந்த வேலையை, ஏன் பிபி டீம் கூட பண்ணலாம் அவங்க ஷோ எப்படி போகணுன்றதுக்கு. ஹோஸ்ட் நீங்கள் எப்படி சார் பண்ணுவீங்க அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு? அது நீங்கள் அதுக்கு மேலே இன்னொன்று விஷயம் பண்ணீங்களே சார், அது என்ன சார் சூப்பராக சேர் அப்படி தூக்கி போடுறது, அப்புறம் ஷர்ட்டை கழட்டுறது, பட்டனை கழட்டுறது, அது என்ன மாதிரி ஹோஸ்டிங்கு? என்ன மாதிரி ஹோஸ்டிங் அது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஹோஸ்டிங்கே இல்லை. உங்களுக்கு சப நாகரிகம் தெரியாதா சார்? சப நாகரிகம்னா தமிழில் உங்களுக்கு அர்த்தம் தெரியும்ல சார்? தமிழ் படம்லாம் நடிச்சிருக்கீங்கல்ல, தமிழில் அர்த்தம் தெரியும்ல. நீங்கள் பண்ண வேலைக்கு பேர் என்ன சார்? பிரஜன் தப்பு பண்ணிக்கிட்டோம் சார், பாரு தப்பு பண்ணி, யார் வேணால் தப்பு பண்ணிக்கிட்டோம் சார். நீங்கள் அங்கே ஒரு ஹோஸ்ட் சார், உங்கள் பொறுமையை உங்கள் பேஷன்ஸை நீங்கள் எப்படி லூஸ் பண்ணுவீங்க? அந்த ஐக்யூ லெவல் உங்களுக்கு இல்லைன்ற, அந்த ஐக்யூ லெவல் கூட உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எப்படி ஹோஸ்டிங் வந்தீங்க? எப்படி சேரை தூக்கி உங்கள் முன்னாடி ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்த ஆடியன்ஸாகவே கூட இருக்கட்டும் சார், அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் வந்து அங்கே ஷோ நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தங்க எழுந்து போனாலே அது ஷோக்கான ரெஸ்பெக்ட் கிடையாது, ரைட்டுங்களா? இப்போ ஒரு பட்டிமன்றம்லாம் டிபேட் பேசுகிறோன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா பாரதி பாஸ்கர் இன்னும் பெரிய யாராக இருக்கட்டுமே பெரிய ஆளுங்கன்னு கூட இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்குன்னா அங்கே வந்து அது முக்கியமாக ஸ்பீச்சாக போயிட்டுருக்கு, டான்ஸு அது கூட ஓகே ஒரு லுக்கு குரூப்பாக பண்ணும்போது. ஆனால் ஒன் ஆன் ஒன் ஒரு ஸ்பீச்சாக போகுது, ஒரு டிபேட்டாக போகுதுன்னா அங்கே அந்த ஆடியன்ஸ் யாராவது எழுந்து போனோன்னா கூட அங்கே அது வந்து அந்த சபை நாகரிகத்துக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு சில இடத்துல அந்த பட்டிமன்ற பேச்சாளர்களே சொல்லுவாங்க, இப்போ வந்து நீங்கள் எழுந்து போனோன்னா போயிட்டு வந்துடுங்க, ஒரு பிரேக்குக்காக ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எழுந்து போகாதீங்கன்னே சொல்லுவாங்க. அது அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆகும், அந்த ஷோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆகும். அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஷோ நடத்திட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் யாராச்சும் அந்த சேரை தூக்கி போட்டு சேரை பக்கத்தில் ஒன்றுமே இல்லை சார், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சேர் பாஸ் பண்ணுறாங்க சார், ஒத்துக்குவீங்களா சார்? நீங்கள் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் பேச்சை கவனிக்காமனு ஒரு கோவம் வரும்ல. அப்போ ஆடியன்ஸ் முன்னாடி நீங்கள் எப்படி சார் சேரை தூக்கி போடுவீங்க? அது எந்த டிக்னிட்டியில், எந்த டிசிப்ளினில், எந்த டெக்காரமில் வரும்? சரி, அதை ஒன்று பண்ணீங்க, உங்கள் கெத்தை காட்ட பண்ணீங்கன்னு வச்சுக்கோ. அது என்ன சார் பட்டனை காட்டுறது, கேமரா வர உங்களே ஃபோக்கஸ் பண்ணுறது, பெரிய நீங்கள் அப்பா டக்கரா? நீங்கள் ஷோ ஹோஸ்டா? நீங்கள் ஷோ ஹோஸ்டாக இருந்தாலும் நீங்களும் ஒரு ஆக்டர் தான், அகெயின் நீங்களும் ஒரு ஹியூமன் தான், லெஜெண்டாக இருந்தாலும் ஒரு ஹியூமன் தான், கடவுளே பண்ணாலும் தப்பு தான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக இருந்துக்கிட்டு பிரஜன் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, சுற்றி அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, மேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. எப்படி சார் நீங்கள் கோட்டை அப்படி பட்டன் அப்படி கழட்டுவீங்க? உங்களுக்கு அவ்வளோ காற்று வராத கோர்ட்டு டீம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் முதலே மாற்றிட்டு வந்திருக்கணும், இல்லை இன்டர்வலில் போய் மாற்றிட்டு வந்திருக்கணும். அது என்ன பட்டனை கட்டிட்டு அப்படி எடுத்துகிட்டு போகிறது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது இவ்வளோ பெரிய ஷோன்னு சொல்கிறீங்கல்ல, நேஷ்னல் டெலிவிஷன் சொல்கிறீங்கல்ல, மக்கள் கொடுக்குற தீர்ப்புன்னு சொல்கிறீங்கல்ல, மக்கள் ஓட்டுன்னு சொல்கிறீங்கல்ல. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போது கோர்ட்லலாம் வந்து கோர்ட்டில் 1008 விதமான வருவாங்க, குற்றவாளிகள் வருவாங்க, செய்வாங்க, ஓகேவா? அவங்க சரி தப்புன்னு அவங்க ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க. ஏன் லாயர்ஸ்குள்ளேயே கூட அட்வொகேட்ஸ்குள்ளேயே கூட சண்டை வரும், ஓகேவா? அப்போ ஒரு அட்வொகேட் வந்து எனக்கு இந்த எதிர்த்தரப்பில் பேசுறது பிடிக்கல, இல்லைன்னா ஆடியன்ஸில் யாரோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்க அந்த கோட்டை கழட்டிட்டு போனாங்கன்னா அது எந்த வகை சபை நாகரிகத்தில் வரும்? நீங்கள் பண்ணது அப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு ஜட்ஜு இருக்கார் ஒரு கோர்ட்டில், அவருக்கு வந்து பல தரப்பட்ட கேஸ் வரும், பல தரப்பட்ட மக்கள் அவர் பாப்பாரு செய்வார். அவருக்கு அந்த இடத்துல 1008 டென்ஷன் வரும், ப்ரெஷர் வரும், அவர் அங்கே ஹேண்டில் பண்ணும். அவர் பாட்டு கோட்டை காட்டி போட்டு என்னால் ஜட்ஜாக இருக்க முடியாது, எனக்கு இன்னைக்கு வந்து இப்படி இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு மரியாதை கொடுக்கல,
அப்படின்னு கழட்டி போட்டு போனால் அவர் ஜட்ஜு கிடையாது, அவர் நார்மல் மனுஷன். அந்த பொசிஷனுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஏற்றுக்கணும், அந்த பொசிஷனுக்குரிய பேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற தகுதி உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ரவுடிசம் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே வரல, ஹோஸ்ட்டாக வந்திருக்கீங்க. அவங்க கண்டஸ்டன்ஸ் ரவுடிசம் பண்ணலாம், பேசலாம், பிரச்சனை பண்ணலாம், பஞ்சாயத்து வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் அதை நியூட்ரலாக ஹேண்டில் பண்ணுற இடத்துல தான் உங்கள் மரியாதையும் காப்பாற்றிக்காங்க, அந்த ஷோக்கான மரியாதையும் இருக்கும். ஆடியன்ஸ் உங்களை ஒரு ஹோஸ்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு முதல்ல பேஷன்ஸ் வேணும், உங்களுக்கு முதல்ல வக்கு வேணும். ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஷர்ட்டு பட்டன் கழட்டிட்டு அப்படி கோட்டு போட்டதோ, சேரை தூக்கி போட்டதோ, நீங்கள் கண்டஸ்டன்ஸை இன்சல்ட் பண்ணலை, மக்களை இன்சல்ட் பண்ணுறீங்க. அந்த ஷோ வந்து உங்கள் பிளாஸ் உங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு அன்றைக்கி வந்து ஷூட்டிங்க்கு வந்து பார்க்குறவங்க மட்டும் மக்கள் இல்லை, டிவியில் பார்க்குறவங்க, மொபைலில் பார்க்குறவங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்க எல்லாருமே மக்கள் தான். எல்லாரையும் அவமதிக்கிறீங்க. எனக்கு புரியலை. இது நீங்கள் ஒரு மேல் ஹோஸ்ட்டாக இருக்கிறதுனால ஷர்ட்டை கழட்டி போட்டுடுவீங்க. இதே ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட் வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு ஒரு சுடிதார் போட்டு வந்திருக்காங்க, இல்லைனா அவங்களும் ஒரு கோட்டு போட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் இதே திமிர்த்தனத்தை காட்ட அது வாட்டில் ஒன்றுமே வேணாம். நீங்கள் வச்சுருந்தீங்களே சார் பேப்பரு, அந்த பேப்பரை நீங்கள் கிழிச்சு போட்டீங்க, பேப்பர் ரவுடின்னு சொல்ல வந்தீங்க, அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் சார். ஓகேவா? அப்போது ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட் அந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக, அவங்க கோவத்தை காட்டுறதுக்காக கால் மேலே கால் போட்டு உட்காந்து அந்த ஸ்லிப்பரை கழட்டி போட்டாங்கன்னு வைங்களேன், கோவத்தில் நீங்கள் சேரை தூக்கி போட்ட மாதிரி, உங்கள் ஷர்ட்டு நீங்கள் உங்கள் கோட்டை நீங்கள் கழட்டின மாதிரி என்ன சார் பண்ணுவீங்க? சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஃபயர் விட மாட்டீங்க? இவெல்லாம் ஒரு பொண்ணா, ஃபீமேல் ஹோஸ்ட்னா பெரிய அப்பட்டக்கரா, அப்படியா அத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, எவ்வளோ திமுறா பண்ணுறா, அப்படி இப்படின்னு பேசுவீங்கல்ல. அப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன சார்? சேரை தூக்கி போடுறது என்ன? எத்தனை ஃபீமேல் ஆடியன்ஸ் அங்கே இருக்காங்க, எத்தனை ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ விதமான மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி சார்? நான் அந்த பிபி பஞ்சாயத்துக்குள்ளே வரல சார். ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பண்ணது சரியா? அத்தனை கோடி மக்கள் பார்க்குற இடத்துல அவ்வளோ பெரிய ஷோவில் இது ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இல்லை, ஒஸ்ட் எக்ஸாம்பிள்னு கூட சொல்ல முடியாத இடத்துல அது இருக்குது. அது ஆக்சுவலாக எக்ஸாம்பிளே கிடையாது. சீப், ஒஸ்ட், அக்லி. அது பட்டனை காட்டுறது, கேமரா வர உங்களை ஃபோக்கஸ் பண்ணுது அவ்வளோ. நீங்கள் ஒரு பட்டனாக காட்டி வந்து அந்த ஷர்ட்டை காட்டிட்டு உள்ளே போகிறது. ஏன் அதை உள்ளே போய் காட்டுங்க, அவ்வளோ காற்று வரலன்னா போடாமே வாங்க, வெறும் ஷர்ட்டை மட்டும் போட்டு வாங்க, கோட்டை போடாமல். அது என்ன சேரை தூக்கி போடுறது? அதே அங்கேருந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு சைடில் ஒருத்தவங்க உங்களுக்கு சேரை தூக்கி போட்டால் ஒத்துக்குவீங்களா? 1000 இருக்கலாம் சார், உங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் மேலே பிடிக்காதுன்னு. ஒரு பொண்ணை தொடர்ந்து ஒரு ஷோவில் மட்டம் தட்டிட்டு இருக்கீங்க, அவளை வந்து சோலோவாக ஆடணும்னு நீங்கள் சொன்னோன்னா அது சொல்லி அனுப்புங்க, அந்த சப்போர்ட் அவளுக்கு கொடுங்க. ஏன் சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா கொடுக்கும்போது அவள் சோலோவாக தான் ஆடினா, அவள் வந்து பிரஜனை பேருக்கு சேர்த்துக்கிட்டாலும் ஏதோ ஒன்று பண்ணா. பட் ஆனால் அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு தைரியம் தான். எங்கள் பாருக்கும் சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுங்க, அவள் அந்த வீட்டை எப்படி வச்சு செய்கிறான்னு பாருங்கள், ஒரு வாரத்தில் உங்கள் டிஆர்பி எப்படி எகுறுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அது நாங்கள் சீக்ரெட் டாஸ்க் வந்து பாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சாண்ட்ராக்கு போட்ட மாதிரி ஒரு குறும்படம் போடுங்க. உங்கள் சாண்ட்ராக்கெலாம் ஒரு பொய்ஷியும் கிடையாது. நீங்கள் வந்து அவளை வந்து நீங்கள் புத்திசாலின்னு சொல்லுங்கள், முட்டாள்னு சொல்லுங்கள், என்னமோ சொல்லுங்கள். பாருவை அடித்து சாண்ட்ராவை வந்து உங்களுக்கு டாப் 5ல கொண்டு வரணும், பிரஜனை கொண்டு வரணும், திவ்யாவை கொண்டு வரணும், பாரு கேமை டவுன் பண்ணணுங்கிறது தான் உங்கள் விஷயம். ஆனால் அது உங்களால் தைரியமாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை. ஏன்னா தைரியமாக பண்ண உங்கள் டிஆர்பி போயிடும். இப்போ 2 வாரமாக டிஆர்பி போயிடுச்சு. இப்போ அவளை உசுப்பேற்றி விட்டு அவளை நெகட்டிவாக காட்டி அவளை வில்லியாக காட்டி உங்களுக்கு யார் ஹீரோ மெட்டீரியலாக காட்டணுமோ, கனியை காட்டணுமோ, விக்ரமை காட்டணுமோ, இந்த சாண்ட்ராவை காட்டணுமோ, திவ்யாவை காட்டணும். அதுக்கு ஒரு வில்லன் வேணும். ஏன் சார் நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்கல்ல, ஹீரோ மெட்டீரியல் எவ்வளோ சூப்பராக பண்ணாலும் ஒரு வில்லன் இல்லாமல் ஒரு ஹீரோ போக முடியாதுல்ல. அந்த கான்செப்டை தான் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண பார்க்குறீங்க பிபி டீமில். அந்த ஷோ உங்களுக்கு டிஆர்பி வேணும். அப்போ அவளே நீங்கள் ஹீரோவை காட்டலாமே, அவளே நீங்கள் டைட்டில் வினராக காட்டலாமே, அவளே நீங்கள் டாப் 5 காட்டலாமே, அவள் தான் அந்த ஷோவில் கண்டென்ட் கொடுக்குறான்றதே நீங்கள் பாசிட்டிவாக காட்டலாமே. ஏன் காட்ட மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு டைட்டில் வினர் வேற ஒருத்தவங்க வேணும், உங்களுக்கு டாப் 5ல உங்கள் சேனல் ப்ராடக்ட்ஸ் வேணும், உங்கள் சேனல் கோட்டா வேணும். ஆனால் டிஆர்பிக்கு மட்டும் இவ வேணும். அப்போ எப்படி காட்டணும்? அவளை வில்லியாக காட்டணும். அப்போ சாண்ட்ராவும் திவ்யாவும் அவங்க சுய புத்தியோட, அவங்களுக்கான சுயநலத்தோட, அவங்களுக்கான திமிர்த்தனத்தோட, அவங்களுக்கான கேம் சர்வைவல் மோடோட ஒன்று பண்ணால் அதுக்கு பாரு காரணம்னு சொல்வீங்க. ஏன் நீங்கள் லைவ் பார்க்கலையா? லைவ்ல அந்த கமருதீன் வந்து கேட்டிருப்பான் சாண்ட்ரா கிட்ட, இந்த மாதிரி வந்து உங்களை மாதிரி தான் பாரு ஸ்டார்டிங்